எல்லாருக்குமே ஒரு பெரிய வெல்கம் பேக். நம்ம வந்து இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா பண்ண போகிறோம். ஒரு ரொம்ப சிம்பிளான கிஃப்ட் ஐடியா வித் வாட்டர் கலர் பேக்ரவுண்ட். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வாட்டர் கலர் பேலட். இது வந்து கொஞ்சம் பழைசுன்றதுனால அந்த மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் ஷீட் மேலே வந்து ஒரு கலராக நீங்கள் வந்து பக்கத்தில் அடிச்சுக்கோங்க. கீழே அந்த பேப்பர் வச்சுட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்த கலர் பிடிக்கும் அப்படின்றத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் அடித்து பார்த்தேன், பட் வந்து அவ்வளோவா அந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் நல்லா வரல. ஸோ அதுக்கப்புறம் பிங்க்கு, ப்ளூ, க்ரீன், ஆரஞ்சு அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு வாட்டி மேலே செகண்ட் கோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திருப்பி பேப்பர் மேலே போட்டுருங்க அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை. பொறுமையாக எடுக்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ண தண்ணியெலாம் வந்து ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டக்குன்னு ஆறுறதுக்கு முன்னாடி கிளாத் வச்சு எடுத்துருங்க. வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் அதே மாதிரி பிளாஸ்டிக் ராப்பில் வச்சு நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு பண்ணிவிட்டு பென்சிலில் எழுதியிருக்கேன் நான். அப்புறம் ஸ்கெட்சில் வந்து அவுட்லைன் பண்ணிட்டேன். இப்போ அந்த மஸ்டாச்சுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து வாட்டர் கலரில் பெயிண்ட் பண்ணேன், பட் நல்லா இல்லை. ஸோ நான் அக்ரிலிக்கில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு குட்டி ஆர்ட்ஸு, அப்புறம் கீழே வந்து லவ் யூ அப்பா இல்லை லவ் யூ அப்படி வந்து எழுதிடுங்க. இதே மாதிரி நான் இன்னும் 2 பண்ணியிருக்கேன் அண்ட் ஃப்ரேமும் பண்ணியிருக்கேன். Dare to be yourself, work in silence, let your success be noise அப்படின்ட்டு குட்டி ஸ்டார்ஸும் ஒட்டி வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து என்னோடய ஸ்டடி டேபிள் பக்கத்தில் தான் நான் வந்து ஒட்டி வச்சுருப்பேன். இந்த ஃப்ரேம் வந்து இப்போ இந்த ஃபாதர்ஸ் டேக்கு எப்படி போடுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த நம்ம ட்ரா பண்ணோம்ல அந்த பேப்பரோட மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைன்லேருந்து 1 சென்டிமீட்டர் எல்லா 4 சைட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு என்ன மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு மிடில் இருக்கிறது மட்டும் சிசர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான பேப்பர் ஃப்ரேம். ஓகேங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சதெல்லாம் கார்ட்போர்டில் செஞ்சேன், தின்னான கார்ட்போர்டில் ஃப்ரேம் செஞ்சுருந்தேன். பட் இப்போ வந்து என்கிட்ட கார்ட்போர்டு இல்லை அப்படின்றதுனால பேப்பரில் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், கார்ட்போர்டு இல்லைன்னா என்ன மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃப்ரேம் பண்ணிட்ட அப்புறமா இது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. நீங்கள் வந்து இது டபுள் சைட் டேப் போட்டு வால்லெல்லாம் கூட ஹேங் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரேம் மேலேயும் நான் கொஞ்சம் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த பேப்பரில் இருந்த லவ் யூ வந்து மறைஞ்சிடுச்சு. ஸோ ஃப்ரேம் மேலே எழுதிக்கலாம். எழுதிட்டு மேலே வந்து பெஸ்ட் டேட் அப்படின்ட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இது வந்து நீங்கள் வேறு எதனா நீங்கள் ட்ராயிங் பண்ணுறீங்கனாலும் இந்த ஃப்ரேமிங் ஐடியா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மதர்ஸ் டேக்கு உங்களோட ஃபோட்டோ அப்புறம் உங்களுடைய அம்மாவோட ஃபோட்டோ வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் மட்டும் யுவர் செல்ஃப்க்கு நான் தெரியாமல் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த ஈஸியான ஃபாதர்ஸ் டே கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.